90களில் அம்பேத்கருடைய நூற்றாண்டு கொண்டாட்டம் அதுதான் கடந்த 35-40 ஆண்டுகளில் ஒரு தலித் எழுச்சிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கு பேசக்கூடிய தலித் கருத்தியல் சார்ந்து பேசக்கூடியவர்கள் அல்லது தலித் அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், தலித் இலக்கியம் இதெல்லாம் 90களுக்கு பிறகு தான் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்குது. ஏன்னா 90களில் தான் அம்பேத்கருடைய நூல்கள் பல்வேறு மொழிகளில், குறிப்பாக தமிழில் வெளிவர தொடங்குது. அது வரைக்கும் அந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. ஒரு சிலர் தான் அதை மொழிபெயர்த்து போடுவாங்க. ஆனால் அரசாங்கமே அம்பேத்கர் ஃபவுண்டேஷன்ற பேரில் அம்பேத்கர் நூல்களை தமிழில் குறைந்த விலையில் வெளியிடுவதற்கான வாய்ப்பு அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்டத்தின் போது சாத்தியப்பட்டது. அந்த சூழலில் ஏற்பட்ட உருவான பத்திரிகை தளம், அந்த காலகட்டத்தில் நான் கல்லூரி முடிச்சுட்டு வந்த நேரம், நான் பத்திரிகையாளனாக ஆகணும்னு ஆசைப்பட்டது, அதை ஒட்டி அப்போ கொண்டிருந்த தலித் வாய்ஸ் போன்ற இதழ்களினுடைய தாக்கம், இதெல்லாம் சேர்ந்து நம்மளே ஏன் ஒரு இதழை உருவாக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் தலித் முரசு 1997 தொடங்கப்பட்டது.